நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த தொடர் போதனையில் நம்ம உசியா ராஜா அவனுடைய மகன் ஜோதாம் பற்றி வரைக்கும் படுத்தோம். அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா வராரு, ஆகாஸ் ராஜா வராரு, அதுக்கு பிறகு அவனுடைய மகன் எசேக்கியா ராஜா வரார். இன்றைக்கி எசேக்கியா ராஜாவை ஆகாஸ் ராஜாவை குறித்து கொஞ்சம் அப்படியே நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதாவது எசேக்கியா ராஜாவின் காலத்தில் வந்த ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம இப்போ ஒரு ரிவைவல், ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்ச ரீஃபார்மினேஷன் நடந்தது பார்த்தீங்களா? அந்த ரீஃபார்மினேஷன் நடந்த விஷயத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு எசேக்கியா ராஜாவினுடைய கால எழுப்புதல், இல்லை த ரிவைவல் இன் த டேஸ் ஆஃப் கிங் எசேக்கியா அப்படிங்கிறதை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். பைபிளில் இந்த எசேக்கியா ராஜா பல வேத பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய வரலாறை குறித்து எல்லாம் தெளிவாக கவனிக்கணும். சரி, அப்போ தானே நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பைபிள் படித்தாலும் அப்போ தான் பாஸ்டர் இதெல்லாம் சொன்னார் நமக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. நல்லா கவனிங்க. ஆமாம், நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்தையெல்லாம் கடிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? ஆமாம், அதெல்லாம் போயிடும். கேட்க கேட்க கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியை நம்மை நிரப்புவாராக. எசேக்கியா ராஜாவை குறித்து பல வேத பகுதி இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19, 20ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 3 சாப்டரும் எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்கிறது. அடுத்தது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 31, 32ஆம் அதிகாரம் இவைகளெல்லாம் எசேக்கியா ராஜாவினுடைய காரியத்தை குறித்து சொல்கிறது. மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 37 அதிகாரங்கள் வரைக்கும் யாரை குறித்து தான் சொல்லுது? எசேக்கியா ராஜாவினுடைய அந்த சரித்திரத்திலே சொல்லுகிறது. எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசியாக உசியா ராஜா காலத்திலிருந்தே உசியா ராஜா, ஜோதாம் ராஜா, ஆகாஸ் ராஜா இவங்களுடைய ராஜ்ய காலங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் இங்கே நடந்த சில சம்பவங்களை எடுத்து அவர் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இந்த எசேக்கியா ராஜா யாருடைய மகன் அப்படின்னா, அப்படியே யூதானுடைய ராஜ வம்ச வழியில் அவர் என்ன செய்கிறார், வராரு. அதில் ஆகாசின் குமார் உசியா ராஜனுடைய பேரன், கொள்ளு பேரன். நம்ம உசியா ராஜாவை குறித்து படித்தோம்ல, உசியா ராஜா, ஜோதாம் இவங்களையெல்லாம் குறித்து படித்தோம்ல. கொள்ளு பேரன் தான் யாருன்னா இந்த எசேக்கியா அப்படின்னு பார்க்குறோம். இவர் 25 வயசில் யூதாவிலே பதவியேற்று 29 வருஷம் அவர் அரசாண்டார். 29 வருஷம் அரசாண்டார். 2 ராஜாக்கள் 18 3வது வசனத்தில் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். இதில் இந்த 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுங்க. 29, 30, 31 இதிலேருந்து நான் சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு பிறகு 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் செய்தியை நான் முடிக்க போகிறேன். இந்த 29ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிங்க. அவன் 2 நாளாகமும் 29:2 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், 2 நாளாகும், அதாவது பழைய ஏற்பாட்டில் 576வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 576வது பக்கம். சரி, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராஜா இந்த எசேக்கியா மட்டும்தான். அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆசா ராஜா, யோசபாத் ராஜா இவங்களையெல்லாம் சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த வார்த்தைக்கு சூட்டபுளான ஒரு பர்சன், ஒரு 99% சூட்டபுளான பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எசேக்கியா ராஜா தான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்தான் என்று பார்க்க. நான் இதை நிறைய தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ள யோசனை தோணுச்சு, ஏன் தாவீதை போல இவர் செய்தார் அப்படின்னா,
இப்படி யோசித்து கொண்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட் வந்தது. என்னன்னா, நிச்சயமாக 2வது தாவீது யாராக தான் இருப்பார். அப்படி இருந்தானா எசேக்கியா ராஜா தான். ஏன்னா தாவீது செய்தபடியெல்லாம் என்னென்னமெல்லாம் தாவீது செய்தானோ தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இந்த எசேக்கியா ராஜா அவ்வளவு விஷயங்களை அவன் செய்தான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இவர் ஒரு குட்டி தாவீதுன்னு வச்சுக்கலாம், 2வது தாவீதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 29ஆம் அதிகாரத்திலேருந்து சில காரியத்தை நான் பேசுகிறேன். அதில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆலயம் திறக்கப்படவில்லையா? இந்த ஆலயம் எப்பொழுது பூட்டப்பட்டுச்சு? நம்ம கொரோனா சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் பூட்டப்பட்டுச்சு. அது எந்த இயேசு கிறிஸ்து அதாவது பெந்தைக்கோஸ்தே நாள் சபை ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ தான் பூட்டப்பட்டுச்சு? 2000 வருஷமாக பூட்டப்படாத சபை கொரோனா டைமில் இழுத்து எல்லாம் மூடிட்டோம். அப்புறம் திறந்துட்டோம். ஒரு 2 வருஷம் அப்படி தொடர்ந்து ஆன்லைனில் அங்கெங்கெல்லாம் ப்ரேயர் நடந்தது. தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் திரும்பவும் அதை அது மாதிரி தேவாலயம் சாலமோன் நாட்களிலே திறக்கப்பட்ட ஆலயம், அவ்வளோ வருஷமாக பூட்டப்படாத ஆலயம் எசேக்கியா ராஜானுடைய நாட்களிலே பூட்டப்பட்டிருந்தது. ஏன் தேவாலயத்தை யார் பூட்டினா? இதற்கு காரணமான ஆள் யார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜானுடைய அப்பா ஆகாஸ் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணினார். உசியா ராஜாவை விட, அவனுடைய மகனாகிய யோதாம் அப்படிங்கிறவரை விட, நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவை விட இந்த மற்ற, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதா வம்ச வழியில் வருகிற மற்ற எந்த ராஜாக்களை விட நம்பர் 1 தேவனுக்காய் துரோகம் பண்ண மனசாட்சி கெட்ட ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எசேக்கியா ராஜாவோட அப்பா ஆகாஸ் ராஜா. மோசமான ராஜா அவன். இல்லை, எசபேலையெல்லாம் மீறினான். அந்த அளவுக்கு அவன் இஸ்ரவேலின் அந்த ராஜாக்களுடைய வழிகளிலே நடந்து பல மோசமான வேலைகளெல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. எருசலேமில் யூதேயாவில் தேவாலயம் இருந்தது. அங்கேயும் சில ராஜாக்கள் தவறான வழிகளிலே போனார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயம் பூட்டப்படுற அளவுக்கு என்ன செய்யலை, யாரும் நடந்துக்கல. ஆனால் இந்த ஆகாசினுடைய இந்த ராஜ்யபார காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தையே பூட்டி மூடிவிட்டு ஆங்காங்க மேடைகளை கட்டி பலிபீடங்களை உண்டாக்கி பச்சையான எல்லா மரத்தின் கீழும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு அவன் போய்விட்டான். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முன்னாடி அத்தியாயத்துக்கு 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். 28ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 16 வயசுலேயே ராஜா ஆயிட்டார். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. செய்யாமல் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழிகளிலே நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்ய அதாவது எசபேல் செய்தபடியெல்லாம், ஆகாப் ராஜா செய்தபடியெல்லாம் இவன் என்ன செய்தான்? அடுத்த எசபேலாய் அடுத்த ஆகாப்பாய் இவன் மாறிவிட்டான். வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். 3வது வசனத்தை பாருங்க. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டான் என்று பார்க்கிறோம். எந்த ராஜாவும் இந்த செய்யலை. இந்த வேலை யாரும் செய்யலை. தன்னுடைய சொந்த குமாரர்களை இன்னும் குமாரர் என்கிற பள்ளத்தாக்கிலே
அக்கினியில நரபலி கொடுத்தான். அப்ப இந்த ராஜாவை கேடுகட்ட ராஜான்னு சொல்றதுல தப்பு இல்லையே, தப்பு இல்லை தானே? குறிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நரகம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஆகாச ராஜாவுடைய இந்த சம்பவத்தை நான் படிக்கும்போது நான் சொல்கிறேன், மெசேஜ் கொடுக்கும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கு, இந்த இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ராஜா தன்னுடைய பிள்ளைகளை அக்னியிலே தகித்து போட்டான் என்று பார்த்து, இந்த இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அல்லது வேறொரு பெயர் இருக்குது, தோப்பேத் என்று பெயர். இந்த தோப்பேத்தில் தான், அதாவது பிணங்களை எல்லாம் அந்நியருடைய பிணங்களை எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இந்த இடம்தான். இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, தோப்பேத்திலும் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலும் வருகிற காலங்களிலே பிணத்தை புதைக்க கூடாதபடிக்கு அவ்வளவு நெருக்கமாக இந்த இடத்துல என்ன செய்யும், உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய குப்பைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, கழிவு பொருட்களை எல்லாம் லாரிகளில் ஏற்றி அந்த காலங்களிலே, அதாவது குப்பை மேட்டு தேவ ஆலயத்துக்கு அந்த குப்பை மேட்டு வழியாக கொண்டு போய் குப்பைகளை எல்லாம் இந்த இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கு தோப்பேத்தில் தான் கொட்டுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, நம்ம யூதாஸ் காரியத்து நாண்டு கொண்டு செத்த இடமும் எந்த இடம்தான், இந்த இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். இப்படி நான் வந்து கிளாஸில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், அதாவது நம்முடைய அந்த கங்கை ஆற்று பகுதி, அது வாரணாசியில் இப்படி தான் பாஸ்டர் இருக்குன்னாங்க. ஒரு பக்கம் பணங்கள் எரிஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் பணம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பணத்தை எடுத்து வச்சு யாகம் பண்ணிகிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் பணத்தை எடுத்து வச்சு தின்னுட்டு இருப்பான். அங்கே போய் நரகத்தை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா எங்கே போய் பார்க்கலாம்? நம்ம இந்தியா தேசத்தில் வாரணாசியில் போய் பார்க்கலாம், அங்கே எரிந்து கொண்டும். இப்போ அந்த இடத்துல குப்பை கொட்டுவாங்க. இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில் பிணங்களை எல்லாம் அடக்கம் செய்வார்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கூக்குரல் அழுகையும் கதறலுமான இடமா இருக்கும். அதே நேரத்தில் அதாவது பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தீத்துராயினாலே தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட சமயத்தில் இந்த இரத்த பலி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் விழுவதாக என்று இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறங்குன்னு சொன்னாங்க பரித்தே ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 பார்த்தீங்கன்னா ஒரு தீத்துராயன், ஒரு ராயன் எழும்பி அவன் வந்து என்ன பண்ணான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டான். அவங்க இரத்த பலியே அவங்க சொன்னது போலவே அவங்க மேலே என்ன செய்ய விழுந்தது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் யூதர்களை இந்த இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கில் தான் கொண்டு போய் என்ன செய்தாங்க, புதைச்சாங்க. அந்த இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்கை நீங்கள் பார்த்தா எதுக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னா, நரகத்துக்கு அடையாளமாக இருக்கிற போலவே நரகத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனால தான் யூதர்கள், நம்முடைய சரித்திர ஆசிரியர்கள் எல்லாம் நரகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இன்னும் குமாரருடைய பள்ளத்தாக்க, ஏன்னா அங்கே அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும், பிணத்தினுடைய நாத்தம் தாங்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், புழுக்கள் எல்லாம் என்ன செய்யும், வரும், அங்கே ஆளுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதனால தான் இன்னும் குமாரர் பள்ளத்தாக்கு நரகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அந்த பள்ளத்தாக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இந்த ஆகாஸ் ராஜா தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்தானா, தகித்து போட்டான். எப்படிங்க மனசு வந்தது? பிள்ளைகளை நரபலி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் யூத ராஜ வம்சத்திலேயே மோசமான ராஜா இவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நிறைய இதில் வந்து கீழே வசனங்களெல்லாம் நிறையா இருக்கிறது. அதெல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் கதையாக இதை புரிந்து கொள்ளினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவன் என்ன செய்தான் நீங்கள் பாருங்கள், 22வது வசனத்தில் 28, 22 தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் ராஜா என்னும் ராஜா துரோகம், நெருக்கப்படுற நாளில் கூட அவ்வளோ கஷ்டம் வந்து கூட யாரை தேடலை, இஸ்ரவேலின் தேவனை, யூதாவின் தேவனை அவன் தேடவில்லை. அடுத்து வாசி, எப்படி என்னால் சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடினால் அவர்கள் எனக்கு துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்
தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். இல்லை, சீரிய ராஜாவுடைய தெய்வங்கள், சீரிய நாட்டில் இருக்கிற தெய்வங்கள், சீரியர் எல்லா பக்கம் போய் வெற்றி கொள்ளுகிறார்கள். சீரியர்கள் ஆகாஸ் ராஜாவை ஜெயிக்கிறாங்க. அதனால் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலின் தேவனை விட்டு எந்த தெய்வம் அவங்களுக்கு சீரியர்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததோ அந்த தெய்வத்துக்கு பலி செலுத்தி அந்த தெய்வத்தை இவன் ஆராதிக்கிறான். எதுக்காக ஆராதிக்கிறான்? அந்த தெய்வத்துக்கு பலியிட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி ஆராதிக்கிறான், பலியிடுறான். ஆனால் அது என்ன, அவனுக்கு ஜெயத்தை தரவில்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று என்று பார்க்கிறோம். 24வது வசனத்தை பாருங்க, அங்கதான் தேவாலயத்தை பூட்டுறார். வாசிங்க. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி ஆணி அடித்தான். பூட்டப்பட்டு எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபீடங்களை, அப்பா, தேவனுடைய ஆலயம் திறந்திருந்தா தாயா நீ போய் பலி செலுத்துவ, கடவுளை ஆராதிப்ப. தேவனுடைய ஆலயத்தை நான் மூடிட்டேன்னா நீ என்ன செய்வேன்னு நான் பார்க்கலான்னு சொல்லி பனிமுட்டுகளை எல்லாம் உடைத்து, உள்ள இருக்கிற பனிமுட்டுகள், குத்து விளக்கு, சமூக தப்பு மேசை, என்னென்னமெல்லாம் சாலமோன் ராஜா செய்து உள்ள வச்சிருந்தாரோ அவைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து தேவனுடைய ஆலயத்தை பூட்டி எல்லாம் சீல் வச்சு என்ன செய்யலாம், பூட்டி ஆணி அடிச்சிட்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவன் பூட்டுனா ஆனால் கர்த்தர் சும்மா இருப்பாரா? இல்லை. இந்த ஆலயம் எவ்வளோ பெரிதான ஆலயங்க அது, இல்லை? உலக அதிசயத்திலேயே ஒரு அதிசயமாக இருந்திருக்க வேணும். அதெல்லாம் இன்ன வரைக்கும் அது இடிக்கப்படாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் அது உலக அதிசயத்திலே ஒன்று அதுதான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற தாஜ்மஹால் மாதிரி. சாலமோன் அதை ரசித்து கட்டினார். அந்த ப்ளூ பிரிண்ட்டை கத்திரிடத்துலேருந்து தாவீது வாங்கி கொடுத்தார். அந்த ஆலயத்துக்கு தான் வாழ்நாளெல்லாம் சம்பாதித்த அந்த சொத்து, தங்கம், வெள்ளி, பொன்னையெல்லாம் தாவீது ராஜா அந்த ஆலயத்துக்காக கொடுத்தார். நான் தான் செய்ய முடியல, என்ன ஆலயத்தை கட்ட வேண்டான்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஏன்னா நான் அநேக ரத்தம் சிந்தினதுனால அந்த ஆலயத்தை நீ கட்ட மாட்டாய், ஆனால் உன் குமாரன் கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இவன் சம்பாதித்த எல்லாமே கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி அவன் வைத்து சாலமோன் கட்டும்போது அவ்வளவு பொன்னையும் தங்கத்தையும் கொடுத்தான். அதனால தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அந்த தேவாலயம் கட்டப்படும் போது அல்லேலூயா வெட்டப்படாத ஆலயத்தில் சுத்தி சத்தமோ வாச்சு சத்தமோ எதுவுமே கேட்கப்படவில்லை. அப்படியே எடுத்து அப்படியே ஸ்லைஸாக அந்த கல்லை வச்சு தேவாலயத்தை கட்டினார்கள். கட்டும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு கட்டலை, கட்டும்போது சிமெண்ட் போட்டு கட்டலை, எந்த கலவையும் பயன்படுத்தலை. தங்கத்தை உருக்கி ஊற்றி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு தேவாலயம் கட்டப்பட்டது. உள்ள அழக தங்கத்தினால் வடிவமைத்தார். அல்லேலூயா. ஆலயம் பாருங்க, அவ்வளோ அழகாக கட்டினார். பலிபீடத்தை கட்டினார், உள்ள குத்துவிளக்கு, மேசை இதெல்லாம் கட்டினார், கேருபீன்களை கட்டினார், அதெல்லாம் செஞ்சு வச்சார். பெருசாக சிறகு இருக்கிற மாதிரி பண்ணி வச்சார். கிருபாசனத்தை அவர் உண்டு பண்ணினார். சமூக தப்பு மேசைகளை உண்டு பண்ணினார். பெரிய பிரகாரத்தை உண்டு பண்ணினார். புறஜாதிகள் ஆராதிப்பதற்கு இடத்தை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து போவதற்கு இடத்தை உண்டு பண்ணினார். சாலமோனுடைய மண்டபம் என்கிற ஒரு மண்டபம் இருந்தது. அவன் வீட்டிலிருந்து நேர தேவாலயத்துக்கு போவதற்கு வழிகளை எல்லாம் உண்டாக்கி, இந்த ஆலயம் அந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா மகிமையாய் பேசப்பட்டது. ஆனால் மகிமையாய் இந்த ஆலயத்தில் அவன் பிரதிஷ்டை செய்து கர்த்தரை துதித்து ஆசாரியர்கள் உள்ள போய் வேலை செய்வதற்கு போக முடியவில்லை. தேவ பிரசன்னம் அவர்களை மூடின, மகிமை வாசம் பண்ணின இடம் இது. அவ்வளவு பண்டிகையும் கொண்டாடப்பட்ட இடம் இது. ஆகாஸ் ராஜாவின் நாட்களிலே துச்சமாய் நினைச்சு பாகாலுக்கு அவன் வழிபாடுகளை செய்து தேவனுடைய ஆலயத்தை தேடாமல் அவன் விட்டு தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி தேவாலயத்தை கதவை பூட்டி
ஆணி வச்சு அடிச்சிட்டான். ஹல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் செஞ்சான். ஆனால் தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருந்ததுனால இந்த நம்ம புதிய ஏற்பாட்டு வசனத்தில் சொல்கிற அவர் தான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவதில்லை. அந்த காலத்தில் அதான் சபை, அங்கே தான் வாசமாக இருந்தது. பழி செலுத்தணுன்னா அங்கே தான் போகணும், எதா வேண்டுவதற்கு அங்கே தான் போகணும். திரும்பவும் கர்த்தர் தன்னுடைய மகனை கொண்டே கர்த்தர் அதை திறந்தார். இவன் பூட்டினா எசேக்கியா ராஜா அதை என்ன செய்தார், திறந்து ஆலயத்தினுடைய அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு அதாவது மக்கள் யார், சாதாரண மக்கள் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் சுத்திகரிக்க முடியாது, உள்ளே போகக்கூடாது. நம்மெல்லாம் பிரகாரத்தோடு சரி, பிரகாரம்னா வெளியோட சரி, பலிபீடத்து வரைக்கும் தான் நம்ம உள்ளே வர முடியாது. உள்ளே வரணும்னா யார் வரணும், ஆசாரியர்கள் லேவியர்கள் தான் உள்ளே வரணும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காலங்கள் வரைக்கும் அதிகாரம் இருந்தது. இப்போ என்ன நடந்தது, எசேக்கியா ராஜா பார்க்குறார், அவர் பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். நான் நினைக்கிறேன் அப்பா செய்த காரியங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருந்திருக்கல. எப்படா இவன் செத்து போவான், எப்படா தேவ ஆலயத்தை நம்ம புதுப்பிக்க போகிறோம், எப்போ தேவாலயத்தை கட்ட போகிறோம். அதுக்கு அந்த நேரங்களிலே அவன் நிறைய நியாய பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மோசே எழுதி கொடுத்த சட்ட திட்டங்களை எல்லாம் படித்து ப்ரிப்பேர் ஆகி தாவீது எப்படி சிங்காசனத்திலே உட்கார்ந்த பிறகு தேவனை தேடுவதற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது போல, இங்கே எசேக்கியா ராஜா முதலாம் வருஷம் 1ஆம் மாதத்தில் ஆசாரியர்களை லேவியர்களை வர சொல்லி தேவாலயத்தை திறங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. அவங்க தேவாலயத்தை திறக்கிறார்கள். திறந்து உள்ள இருக்கிற எத்தனை நாள்னு கணக்கு சரியா தெரியல, அத்தனை நாள் இருந்த ஒற்றையெல்லாம் பிடித்திருந்தது, குப்பைகளெல்லாம் இருந்தது, அவ்வளவு டஸ்ட் இருந்தது. எல்லாத்தையும் 8 நாள் கிளீன் பண்ணாங்க. திரும்ப 8 நாள் கிளீன் பண்ணி சுத்திகரித்தார். மண்டபங்களை எல்லாம் சுற்றி கிளீன் பண்ணி சுத்தம் ஆலயத்தை ஆசாரியர்கள் சுத்தப்படுத்தினார்கள். உள்ள கடந்ததெல்லாம் குப்பைகளையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கிதரோன் என்கிற ஆற்றிலே அவங்க போட்டு எரித்தார்கள் என்று வேண்டாதெல்லாம் கொண்டு போய் அசுத்தமானதையெல்லாம் தேவாலயத்தை விட்டு வெளியே எறிந்தார்கள். தேவாலயம் ஒரு குப்பமேடா போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் திரும்பவும் தேவ ஆலயத்தை என்ன பண்ணார், புதுப்பிச்சார், மறுமலர்ச்சி அடைய செய்தார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆசாரியர் லேவியர்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஜனங்களை எல்லாம் அடுத்தது எசேக்கியா ராஜா என்ன செய்தார், ஜனங்களை பலியிடுவதற்கு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். திரும்ப தேவனோடு கூட உடன்படிக்கையை ஜனங்கள் பண்ணணும். அந்த உடன்படிக்கையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம தேவனை தேடாத நேரனால தான் இந்த சீரியர் அசீரியர் மற்ற ஜாதிகளான் நம்ம சின்னாபின்னமாக்குறான். அதனால் தேவனோடு கூட ஜனங்களை எல்லாம் திருப்பினான். ஜனங்களை கொண்டு வந்து தேவனிடத்துக்கு திருப்பினான் என்று பார்க்கிறோம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணி வைத்தான். இந்த 29ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ ஆலயத்திற்கு முன்பதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டி கொண்டு வந்து போனான் என்று பார்க்கிறோம். இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே போய் அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை, ஜனங்களோடு கூட போய் அவன் உடன்படிக்கையை பண்ணினான் என்று பார்க்கும். அடுத்தது ஜனங்கள் எல்லாம் பலி செலுத்துங்கன்னா எல்லாரும் பலி செலுத்தினார்கள். சர்வாங்க தகன பலி, அந்த சமாதான பலி, இப்படி எல்லா பலிகளையும் செலுத்தி தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஜனங்களை திருப்பி கொண்டு வந்தான். அதுதான் முக்கியமான ஒரு மேட்ரு. தாவீதினுடைய நாட்களிலே பலி செலுத்தப்பட்டது போல தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்பட ஆரம்பித்தது. தாவீது நாட்களிலே பலி செலுத்தப்படும் போது எப்படி கீத வாத்தியங்கள் எல்லாம் இயக்கப்பட்டதோ, தாவீதினுடைய வாத்தி கருவிகளை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமாக ஆசாரியர்கள் வாசிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த 29ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த கட்டாயமாக என்ன செய்யுங்க. ஆமாம், நீங்கள் இந்த 29, 30, 31ஆம் அதிகாரம்
அதே போல் ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18, 19, 20ஆம் அதிகாரத்தை தயவு செய்து என்ன செய்யுங்க, வீட்டில் உட்காந்து நீங்கள் படிங்க. அவர் செய்த மிகப்பெரிய மறுமலர்ச்சியான காரியங்கள், எழுப்புதலான காரியங்கள் நம்முடைய லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தரை தேடின விதங்கள், அவருக்காக கொண்டிருந்த வைராக்கியங்கள், அதனால் கர்த்தர் அவரை பிறகு என்ன செய்தார் என்பதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நடந்தது பாருங்கள். 25வது வசனத்தை பாருங்கள். அவன் தாவீதும் ராஜாவின் ஞானதிஷ்டி காரணமாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புரங்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. அப்படி லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகளையும் பிடித்து நின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, நின்றாங்க. அப்போது பலி செலுத்தப்பட்டது, கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது. இப்போ ஓரளவுக்கு என்ன செய்தது, பழையபடி தேவாலயம் திறக்கப்பட்டு பழையபடி ஓரளவுக்கு வந்துருச்சு. புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு அடுத்தது 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 30ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை 30ஆம் அதிகாரம் முதல் வசனம். அடுத்த சாப்டர் வாங்க. 30ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும் படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினது மன்றி எப்ராயிம் மனசே கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, புரிஞ்சுதா? அடுத்து என்ன ஆசரிக்க சொன்னான்? பஸ்காவை ஆசரிக்கணும். பஸ்கானா என்னது? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தபோது ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை நிலைக்கால்களில் தெளித்து பச்சை கீரையோடு குடும்பமாக அந்த ஆட்டை என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்படி இரவுக்குள்ளே சாப்பிட்டு மிச்சம் வைக்கக்கூடாது. அதுதான் பஸ்கா. அப்படி நடந்தது. அந்த பஸ்காவை சாலமோன் காலங்களில் தான் கடைசியாக ஆசரித்தாங்க. அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் யாருமே, இஸ்ரவேல் ராஜாக்களையும் சரி யூதா ராஜாக்களையும் சரி, பஸ்கா பண்டிகையே என்ன செய்யலை, கொண்டாடவே கிடையாது. இது சாலமோன் ராஜாவுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் இடைப்பட்ட வருஷங்கள் 215 வருஷம். 215 வருஷம் என்ன ஆசரிக்கலை? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த காரியத்தை நினைவு கூறும்படியாகத்தான் கர்த்தர் அந்த பஸ்காவை கர்த்தர் வைத்தார். அதையே ஜனங்கள் என்ன செய்தாங்க, மறந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு எசேக்கியா ராஜாவுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றினது. என்னன்னா, பஸ்காவை எழுதி, ஏன்னா அவர் படிக்கிறார், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கிறார். இந்தந்த மாதத்தில் இன்னமெல்லாம் பண்டிகை இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆசாரியர்களை கொண்டு அறிந்து கொண்டு பஸ்காவை ஆசரிப்பதற்கு என்ன செய்யணும்னா, அவர் ஒரு மாதம் கடந்து முடிஞ்சு போச்சு. அந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் முதல் அந்த காரியத்திலேயே என்ன தொடங்கணும், பஸ்காவை தொடங்கணும். 13ஆம் தேதியோ 14ஆம் தேதி என்ன தொடங்கணும். ஆனால் இது பஸ்காவை இவங்க ஆசரிப்பதற்கு இவங்கனால கால சமயம் இல்லை. இவர் வேதத்தை புரட்டி பார்க்கிறாரு. பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, வேற ஏதாவது தேதிகளிலே நடத்தலாமான்னா திடீர்னு என்ன புஸ்தகத்தில் ஒரு பார்க்குறாரு. என்னன்னா, இந்த மாதம் ஆசரிக்காத குடும்பங்கள் எப்போ ஆசரிக்கலாம், அடுத்த மாதத்தில் 2வது மாதத்தில் ஆசரிக்கலான்ங்கிறத யார் கண்டுபிடிச்சிட்டா? எசேக்கியா ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படின்னா சரி, நம்ம இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பஸ்காவை ஆசரிக்கலாம் என்று அவர் ஜனங்கள் இடத்துல, ஆசாரிய இடத்துல, மூப்பர் இடத்துல எல்லாம் பிளான் பண்ணி ஆரம்பித்தார். அல்லேலூயா. இவருடைய இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கான பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, இவர் யூதா தேசத்துக்கு மாத்திரம்தான் ராஜா. இவர் மற்ற கோத்திரங்களுக்கு 10 கோத்திரத்துக்கு யாரு ராஜா அல்ல. எசேக்கியா ராஜா கிடையாது. ஆனா இவர் என்ன, தாவீதி நாட்களிலே 12 கோத்திரமும் ஒன்றாய் இருந்தது. அந்த 12 கோத்திரமும் சாலமோனுடைய காலங்களிலேயும் ஒன்றாய் இருந்து எப்படி 12 கோத்திரமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்காவை ஆசரித்தார்களோ, அதே போல 12 கோத்திரமாய் சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்கிற தாட்டு
யாருக்குள்ள இருந்தது? இந்த அல்லேலூயா. தாவீதை போல குட்டி தாவீது ராஜா என்று சொன்னேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்லா கவனிக்கிறீங்க, நான் சொல்றது புரியுதா? புரியுது. யூதாவுக்கு மாத்திரம்தான் இவர் ராஜா. ஆனால் இஸ்ரவேல் தன்னுடைய சகோதரர்களும் இந்த பஸ்காவை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும் என்கிறதற்காக அவர் பிரயாசப்பட்டார். அதாவது வெறும் பஸ்காவினுடைய நோக்கம் என்ன? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்? டோட்டலாக 10 கோத்திரம், அது சாலமோன் காலத்து அவனுக்கு மகனுடைய காலத்தில் பிரிந்த 10 கோத்திரங்களும் சுத்தமாக கடவுளை மறந்துட்டாங்க. சுத்தமாக மறந்துட்டாங்க. எல்லாம் அந்நிய தெய்வத்தை நாடி தேடி போய் யெகோவா தெய்வத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். இவருடைய நோக்க பஸ்கானா ஏதோ பண்டிகை கூடி நம்ம செலிப்ரேட் பண்ணி நிறைய செலவு வந்தால் நிறைய காணிக்கை வரும், நிறைய காசு வரும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பண்ணலை. எசேக்கியா ராஜனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், எல்லா இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தையும் அல்லேலூயா யெகோவா தேவனுக்கு நேராக திருப்புவது. பிதாக்கள் அண்டையிலே பிதாக்களின் வழிபட்ட தெய்வத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, தாவீது வழிபட்ட தெய்வத்திற்கு நேராய் தன்னுடைய ஜனங்களை திருப்புவது தான் இவருடைய நோக்கமாயிருந்தது. சுயநலம் இல்லாத ஒரு ராஜா, தான் மாத்திரம் தான் ஆட்சி செய்கிற யூதா கோத்திரம் மாத்திரம் அல்லேலூயா பண்டிகை ஆசரிக்கணும்னு அவருக்கு என்ன இல்லை பாருங்க. 12 கோத்திரமும் மாறா கடவுளை பஸ்கா ஆசரிக்கணும். தான் முதல் பெயர் சபா மட்டும் அல்லேலூயா எப்ராயிம், மனாசே கோத்திரங்கள் எல்லாருக்கும் மெசேஞ்சரை அனுப்புறாரு, அஞ்சல்காரர்களை அனுப்புறாரு. வாங்க இந்த மாதிரி போய் நம்ம பண்டிகை ஆசரித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எல்லாம் தேவனிடத்துல வாங்க. நம்ம இப்படி சோரம் போனதுனால தான், கடவுளை நம்ம விட்டு விட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு அசீரியன் வந்து நம்மை நொறுக்கிறான், அசீரியர் வந்து நம்மை நொறுக்கிறான். பல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ராஜாக்கள் நம்மேலு படையெடுத்து வந்து நம்மை நாசம் பண்றாங்க. அதனால நீங்க வாங்க பண்டிகை ஆசரிக்கலாம் வாங்க. மெசேஜரை அனுப்புகிறார், அஞ்சற்காரர்களை அனுப்பி சொல்றான். அவன் போய் தெரு தெருவாய் வீதி வீதியாய் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் போய் சொல்றான். சிலர் வந்து மனசேயிலும் தான் கோத்திரத்திலும் சிலரெல்லாம் பார்த்து இந்த மெசேஞ்சரை பார்த்து என்ன செய்தாங்க? பரியாசம் பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள். ஒரு சிலர் என்ன செய்தாங்க? மனத்தாழ்மை உள்ளவர்களாகி வாங்க நம்ம பஸ்காவை ஆசரிக்க போலாம் என்று வந்தார்கள். பஸ்காவின் நாட்களிலே சிலர் வந்து வரல, மறுச்சு. ஆனால் கர்த்தருடைய கரம் யார் யார் மேலே இருந்ததோ அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம், மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராருக்கும் திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். என்னடா எல்லாம் மறந்துட்டாங்க, கடவுளையே மறந்துட்டான். பஸ்காவா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். பஸ்கா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த அஞ்சக்காரர்கள் போய் மெசேஜ் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. வாங்கப்பா தேவனை தேடுவதற்கு வாங்க, பஸ்காவை ஆசரிக்கலாம் வாங்க. 215 வருஷம் ஆச்சு அதெல்லாம் செய்து தேவாலயம் பூட்டப்பட்டிருந்தது. இப்போ தான் எசேக்கியா ராஜா அதை திறந்து பல காரியத்தை செய்கிறாரு. கரெக்டாக பஸ்காவின் நாட்களிலே நம்ம இருக்கிறோம், வாங்க போய் பஸ்காவை ஆசரிக்கலாம் அப்படின்னு இவங்களை கிண்டல் பண்ணினார்கள். ஆனாலும் பாருங்க 11ஆவது வசனத்தில், ஆகிலும் ஆசேரிலும் மனாசையிலும் 11ஆவது வசனம், செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு சிலர் வந்தாங்க. சிலர் வந்து ஆமாம் தேவனுக்கு பக்தியாக நடக்கிற கூட்டத்தார் கொஞ்சம் பேர் வந்து பஸ்காவை ஆசரிக்கலாம் என்று அவர்கள் வந்தார்கள். அடுத்தது பாருங்க 12ஆவது வசனத்தில், யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்தினது. எங்கெங்க? யூதாவிலே. கர்த்தருடைய அந்த கட்டளையிட்ட அந்த பிரகாரம் செய்வதற்கு கர்த்தருடைய கரம் அவங்களை எல்லாம் என்ன செய்தது? யூதா தேசத்து மக்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவங்க வாங்க ஆலயத்துக்கு போகலாம், கடவுளை தொழுது கொள்ளலாம், பஸ்காவை ஆசரிக்கலாம்னு சொல்லி வந்தது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா நம்முடைய சபையிலையும் கர்த்தர் அப்படி தாங்க செய்வார். கர்த்தருடைய கரம் ஜனங்கள் மேலே இருக்கும்போது, நீட்டப்படும் போது நம்ம கூப்பிடாத ஜனங்களெல்லாம் நம்மை தேடி வருவார்கள். அது ஒரு காலம் இருக்கிறது.
அல்லேலூயா. சுதந்திரிக்கிற காலங்கள் உண்டு. அது வெகு தூரத்தில் இல்லை. கர்த்தர் சீக்கிரமா இந்த விஷயத்தை செய்வார். இப்படி எல்லாம் வந்தாங்க. நான் அடுத்த வாரம் ஒரு மெசேஜ் கொடுப்பேன். 3 எசேக்கியா ராஜா செய்த 3 ஜெபங்கள். அதில் இது வரும். இந்த அத்தியாயத்திலேருந்து ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன். அதை இன்னைக்கு நான் பேசலை. ஜனங்கள் வந்தார், மனமுவந்து வந்து அவனுங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, எப்படி பரிசுத்தம் அடையணும்னு தெரியல, எப்படி பஸ்காவை ஆசரிக்கணும், அதை எப்படி சாப்பிடணுன்னே தெரியல. அதெல்லாம் சில விதிமுறைகள் உண்டு. கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாரம்பரியமாக வந்தாங்க. ஆனால் தேவனை விட்டு சோரம் போகும்போது எல்லாம் மறந்து போயிட்டான். பலினா என்னன்னு கேட்குறான், பஸ்கானா என்னன்னு கேட்குறான். அந்த மாதிரி நிலைமை இஸ்ரவேல் மக்களுக்கு போய்விட்டது. ஆனாலும் இந்த காரியத்தையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா விஷயத்தையும் செய்து சூப்பரா, எப்படி சாலமோனுடைய காலங்களிலே பிரம்மாண்டமாய், அல்லேலூயா, அப்படி பிரம்மாண்டமாய் எப்படி பஸ்காவை பண்டிகையை ஆசரித்தார்களோ, அதற்கு பிறகு எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் 215 வருஷத்துக்கு பிறகு ஆசரிக்கப்பட்டது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்படியே எருசலேம், வாசிங்க. 25லேருந்து வாசிங்க. யூதேயாவின் சபை அனைத்தும், ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தாங்க. யூதேயா அங்கே பாருங்க, எருசலேமையோ சேர்த்துட்டு கொண்டு வந்துட்டார் பாருங்க. கர்த்தருடைய கரம் இருந்ததுனால எல்லாம் வந்துட்டான் பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு. 12 கோத்திரத்தை ஒன்றுபடுத்திட்டார். சந்தோஷம் அடை. அங்கிருந்து வந்த ஆசாரியர்களும் யூதேயாவில் இருந்த ஆசாரியர்களும் மக்களும் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பாருங்க. அவங்க மைண்டு ப்ளோயிங்காக இருந்தது என்று பாருங்க. அப்படின்னு என்ன, ஆச்சரியப்படத்தக்கதாய் அவங்களது அந்த மைண்டு ப்ளோயிங்காக இருந்தது. ஹல்லேலூயா. கீழே வாசி 26வது வசனத்தில். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயது. ஒரு 215 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரியதான ஒரு சந்தோஷம் எருசலேமில் உண்டாயிருந்தது. அடுத்தது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததே இல்லை. அழகா செஞ்சது, சிறப்பாக செஞ்சது, மிகப்பெரிய பண்டிகையாக. அது எத்தனையோ நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதை அழகாக செலிப்ரேட் பண்ணார். ஜனங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள், அந்த தேவனை துதித்தார்கள், கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். பல விஷயங்களை இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார், செய்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு 12 கோத்திரத்துக்கு தான் ராஜா ஆகணுங்கிற நோக்கத்தோடு அப்படி செய்யவே இல்லை. 12 கோத்திரத்துக்கு நான் தான் ராஜாவான, நீ 10 கோத்திரத்துக்கு எவனா வேணா ராஜாவாக இருந்துட்டுப்பா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் அல்லேலூயா இழந்து, அதாவது யெகோவா தெய்வத்தை இழந்து வாடுகிற அந்த ஜனங்களை எல்லாம் திரும்பவும் தேவனண்டைக்கு சேர்ப்பதே அந்த மீடியேட்டருடைய வேலையே யாருடைய இதாக இருந்தது. அதனுடைய பிரதான நோக்கமே எசேக்கியா ராஜனுடைய காரியமாக இருந்தது. 12 கோத்திரத்துக்கு நான் ராஜாவாயிருந்தா ஒரு கடுகளவு கூட அவர் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் இந்த காரியத்தை அடுத்த 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்படி நான் சொல்லிகிட்டே போயிடுறேன், நல்லா கவனிங்க. தாவீதினுடைய நாட்களில் எப்படி ஆசாரியர்களும் லேவியர்களும் அந்த முறைப்படினா ஷிஃப்ட் கணக்கில் எப்படி ஆண்டவரை சேவித்தார்கள், எக்காலங்கள் ஊதினார்கள், பூரிகளை ஊதினார்கள், கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள், பிரதான ஆசாரியன் எப்படி பலி செலுத்தினான், அந்த முறைமைகள் படி அவர் அதை செட் பண்ணுறார். தாவீது நாட்கள் இருந்தது போலவே என்ன செய்தார். ஆமாம், ஒரு பக்கம் தாவீது யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் எருசலேமில் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி தாவீதின் காலத்தில் இருந்தபடியே கரெக்டாக என்ன செய்தார், வழி அமைச்சிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, காணிக்கை வைப்பதற்கு பண்டக சாலைகளை, தசம்பாக காணிக்கையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பண்டக சாலையை அவர் என்ன ரெடி பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் காணிக்கை தசம்பாத்தியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்க ஆரம்பித்தது நிறுத்தவே இல்லை, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு இருக்கிறது.
6வது வசனத்தை பாருங்க. 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக குவித்தார். குவியல் குவியலாக குறித்தார். அடுத்தது பாருங்க. 3ஆம் மாதத்தில் குவியல்கள் செய்ய தொடங்கி 7ஆம் மாதம் வரை என்ன செய்யுங்க? அப்பா 7 மாதம், 7ஆம் மாதம் முதல் மாதத்தில் அப்படி தானே வாசிக்கிறோம். 3ஆம் மாதத்தில் குவியல்கள் செய்ய தொடங்கி 7வது மாதத்தில் எத்தனை மாதம்? 4 மாதம். 4 மாதம் 3வது மாதம், அப்புறம் 7வது மாதம், 4 மாதம். ரைட். 4 மாதம் வரைக்கும் காணிக்கை சேகரிக்கிறான். காணிக்கைலாம் நிறைஞ்சிருச்சு. ஆசாரியன் சொல்றான், வேண்டாயா காணிக்கை போதும், ஜனங்களை நிறுத்து அப்படின்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறான் ஜனம். பாருங்க, கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து 8வது வசனம். அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியர் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியாக அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டசாலைகளை ஆயத்தப்படுத்தி தொடங்கினாரு. வேண்டாங்க கோதியா ஆசாரியா வயிறு நிறைஞ்சிருச்சு, மிச்சம் எடுக்கிறான். ஜனங்கள் வேண்டான்னு சொன்னா கூட கொண்டு வந்து ஆலயத்தில் நிரப்ப. சரி, இது மீதியா இருக்கிறத பார்த்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எசேக்கியா ராஜா தேவாலயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பண்டக சாலையை உருவாக்குகிறார். அதனால தான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். என்னது வாசிக்கிறோம்? நீங்கள் தசம பாகங்கள் எல்லாம் கொண்டு வந்து சொல்லுங்க, எங்கே போடணும்? பண்டக சாலையில் கொண்டு வந்து போடுங்க. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்த நான்களை. இந்த பண்டக சாலைங்கிறது அப்போதான் வருது. இவர் காலத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. தசம்பாலெல்லாம் கொண்டு வந்து பண்டக சாலையத்தில் கொண்டு போடுங்க. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்தவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு பண்டக சாலையில் காணிக்க தசமாக நிறைஞ்சிட்டு இருந்ததுன்னா அதுக்கு மல்கியா புஸ்தகத்தில் கீழே படித்து பார்த்தீங்கன்னா தேசம் நல்லா இருக்கும், தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும், செழிப்படையும், ஏற்ற காலத்தில் மழை வர, அது இது நல்லா அந்த கீழே இருக்கிற வசனத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படி சீரமைச்சார். இன்னும் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் வேலையை இந்த எசேக்கியா ராஜா செய்தார். என்ன தெரியுங்களா? வெளியே இருக்கிற தண்ணி அப்படியே கடலுக்குள்ளே வெளியே அப்படி போகாதபடிக்கு ஒரு டேம் கட்டுறாரு. டேம் கட்டி அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர்றாரு. எருசலேம் நகரத்துக்குள்ளே ஜனங்களுக்கு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், என்னோட கூட சேர்ந்து திருப்புங்க, வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 ராஜா, இப்போ ராஜாக்களுக்கு போயிடலாம். 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் எல்லா வல்லமையும். பாருங்க, அவர் ஒரு குளத்தையும் டேம். சாலகம்னா என்னது? ஆமாம், 20ஆம் அதிகாரம் 20. பேஜ் சொல்லுங்கப்பா. நான் பழைய ஏற்பாட்டில் 497வது பக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியாவினுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினால் தண்ணீரை நகரத்துக்கு வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்படும். ஒரு அழகான ஒரு டேம் கட்டி, குளத்தை கட்டி, ஜனங்கள் வெளியே அங்கே போய் தத்தளிக்காதபடி, மழை வந்துச்சுன்னா அதை தேக்கி வைக்கிறதுக்காக, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த இதெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்காக அழகாக ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியை ஊருக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் எடுப்பார். அவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த எசேக்கியா ராஜா செய்தார். அல்லேலூயா. செய்தார். அது மாத்திரமல்ல, இவர் நல்ல கர்த்தர் இவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யுத்தம் இல்லாமல் கொஞ்ச நாட்கள் இருந்தது. அந்த சமயத்தில் என்ன பண்ணார்? இவங்க அப்பா உண்டாக்கின பழைய ராஜாக்கள் எல்லாம் உருவாக்கின அங்கெல்லாம் மேடைகளை கட்டினா பாருங்க.
மேடைகளை கட்டி ஆகாச ராஜா பலி செலுத்தினான் பாருங்க. மூளைக்கு மூளை அவன் பலிபீடங்களை உண்டாக்கினான் என்று வாசித்தல்ல. மூளைக்கு மூளை உண்டாக்குனதெல்லாம் இந்த எசேக்கியா ராஜா வந்த உடனே, ஆட்சி பொறுப்பில் ஏற்ற உடனே, இந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்த உடனே அவர் எல்லாத்தையும் அவங்க அப்பா கட்டினார், இவர் எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த வசனத்தை 2வது வசனத்திலிருந்து, அவன் ராஜாவாகிற போது 25 வயதாக இருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரனாயும் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். 4வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவன் மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்தர் அதுக்கு தூப கட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர் இருந்தது. மோசே எப்போ வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்குனார், அந்த சர்ப்பத்தை பத்திரமா பாதுகாத்து அதுக்கு கூட பூஜை கட்டிட்டு வந்திருக்கிறான் பாரு. விக்கிரகத்தை அதை விக்கிரகமாக மாற்றிருக்கிறான். எசேக்கியா ராஜா வந்த பிறகு அதெல்லாம் உடைச்சு போட்டார். அப்பா கட்டின மேடைகள், அதற்கு முன்பதாக இருந்த எல்லா மேடைகளையும் தகர்த்து ஒரு பெரிய ரீஃபார்மினேஷன், ஒரு மறுமலர்ச்சியை அவர் தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இதை விட கிரேட் இந்த காரியத்தையெல்லாம், இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து பாருங்கள். 5வது வசனத்தை பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேலே வைத்த, எல்லாம் படிங்க சத்தமாய் படிங்க. அவன் இஸ்ரவேலின், எல்லாம் படிங்க, வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் அவனை போல ஒருவனும் இல்லையா. கர்த்தர் மேல நம்பிக்கை இவர் வைத்தது போல இஸ்ரவேலில் முன்னாடி எந்த ராஜாவும் பின்னாடி வருகிற ராஜா தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவனும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தெய்வத்தை அப்பா அவ்வளோ வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டார். தெய்வத்தையே நம்பி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பி இருந்தான் என்று பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க. 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசே கற்பித்த, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகியால் கர்த்தர் அவனோடு, ஆமாங்க, நம்ம இதை தானே மேலே இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கணுங்கிறத விருப்பப்படுறோம். அப்படி கர்த்தர் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், அவன் எல்லாம் மோசேயினுடைய பிரமாணங்களை கர்த்தர் கை கொண்டான், அவன் செம்மையாக நடந்தான்னு இருக்கிறது. அவன் கர்த்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான். இப்படி எல்லாம் இருக்கும்போது தான் நமக்கெல்லாம் சில நேரத்தில் அனுகூலங்கள் வேணும், சில ஆசீர்வாதங்கள் வேணும், சில நன்மைகள் வேணும், சிலதெல்லாம் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்பண்ணணும்னா சும்மா கர்த்தர் தரமாட்டார். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வைக்க பண்ணினான் என்று இருக்கிறது. அப்படிதானே? ஆண்டவர் அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிருச்சுன்னு கர்த்தர் ஃபர்ஸ்டே சொல்லலை. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சான். மோசே கொடுத்த நியாய பிரமாணங்களின்படி அவன் செய்தான். கடவுளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் அவன் சாயாமல் இருந்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தருடைய மோசேக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் நடந்தான். 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மாத்திரம் அல்ல, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம், எல்லாம் சக்சஸா இருக்குது. போகிற எல்லா இடங்களும் வெற்றி, தோல்வியே இல்லை எசேக்கியா ராஜாவுக்கு. ஏன் அதை மேல இருக்கிறத அவன் செஞ்சா பாருங்க. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் பாருங்க. இன்னொன்று திருப்புங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம், கடைசியான மாசம்ல 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. 20வது வசனத்திலிருந்து இந்த வேலையெல்லாம் செய்த பிரகாரம், இந்த பிரகாரம் எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று பார்க்கிறோம். என்ன செய்தான்? இந்த பிரகாரமாக நடப்பித்து, இந்த பிரகாரமாக நடப்பித்து 29ஆம் அதிகாரத்திலிருந்து ஆலயத்தில் திறந்து இல்லை, அப்படி நம்ம கதவுகளை எல்லாம் பழுது பார்த்து ஆலயத்தில் திரும்பவும் தாவீது நாட்களில் இருந்து ஆலய முறைமைகளை கொண்டு வந்து உடன்படிக்கையை தேவனுடைய ஜனங்களோடு கூட பண்ணுவித்து,
அல்லேலூயா. தேவனோடு கூட பண்ணி வச்சான் உடன்படிக்கை, பஸ்காவை ஆசரித்து தாவீது நாட்களில் இருந்த முறைமைகளை எல்லாம் கரெக்டாக செய்து ஆசாரியர்கள் நியமித்து பல விஷயங்களை எல்லாம் தேசத்துக்காய் செய்து இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறி முடிந்த பிறகு பாருங்க, இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவை இங்கும் நடப்பித்து, யூதாவெல்லாம் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், கட்டளைகளின்படி நடக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும், மாறி எல்லாம் பண்ணக்கூடாது. யூதாவை இங்கும் நடப்பித்து தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையானதையை செய்தான். அப்படி செய்ததுனால எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் என்ன நடந்தது? 31 அந்த கீழே இருக்கிற வசனம் 21வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், நல்லா படிங்க, சத்தமாக படிங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தகப்பனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான், செழிப்படைந்தான் என்று பார். என்னென்னமெல்லாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனை தேடுவதற்கும் என்னென்னமெல்லாம் செய்ய தொடங்கினானோ எல்லாம் தன்னுடைய முழு இருதயத்தோடும் செய்தார். அறகுற மனசா செய்யல, எல்லாம் இறங்கி ராஜா வேலை செய்தார். முழு மனதாய் செய்த போது அவருடைய வாழ்க்கையில அவர் சித்தி பெற்றார், செழிப்படைந்தார் என்று பார்க்கிறோம். இதுல நம்ம கரெக்டா இருக்கணும். பாருங்க, என்ன நம்ம ஏன் நமக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ணணும், இந்த மாதிரி செழிப்படையணும், தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா இந்த எசேக்கியா ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் பாரு. இது சாதாரண எசேக்கியா ராஜா செஞ்ச விஷயமெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் மற்ற எந்த ராஜாவுக்களுக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை, யூதேயா ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யாருமே செய்யாத விஷயத்தை இந்த எசேக்கியா ராஜா, ஆமா, அவன் தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2வது தாவீது இவர் தான். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் இவர் செய்த மிக முக்கிய 3 ப்ரேயர் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த மெசேஜ் புரியுதில்ல, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயங்கள் போகலாம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள். நான் சொன்னது போல் 29லேருந்து 2 நாளாகவும் 31வது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வீட்டில் போய் படிக்கணும். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 18லேருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவை போல நாமும் கர்த்தருக்காக முழு மனதோடு கூட நம்ம செய்யும்போது, ஆமாம், நம்ம வேதத்தின்படி நடக்கும்போது நம்ம சித்தி பெறுவோம், செழிப்படைவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்திருங்க, பார்க்கலாம்.